பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். சங்கீதம் 115 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்காக ஜெபிக்க கூட யாரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறதா? தேவ சமூகத்திற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. ரூத்தினுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தது. போவாஸ் அவளை தேடி வந்தான். போவாஸ் கண்ணில் தென்பட்டால் வனாந்திர வாழ்க்கை வயல்வெளியாக மாறியது. இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்களை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். யார் உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறக்க மாட்டார். உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். லூக்கா 23 அதிகாரம் 42-43 வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சிலுவை கல்லன் மேல் நினைவாயிருந்தார். நீங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு எல்லோராலும் மறக்கப்பட்டான். கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அவன் மேல் நினைவாக இருந்து அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட்.